நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் ஆகியோருக்கு விவாகரத்து வழங்கி சென்னை குடும்ப நல நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதன் மூலம் இவர்களது 18 ஆண்டு கால திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்துள்ளது. தீர்ப்பு விவரம் என்ன? நடிகர் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கும் நடிகர் தனுஷுக்கும் கடந்த 2004ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி சென்னையில் திருமணம் நடைபெற்றது. 18 ஆண்டுகள் திருமண வாழ்க்கைக்கு பிறகு 2022ஆம் ஆண்டு இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்து வந்தனர். இருவரும் ட்விட்டரில் தாங்கள் பிரிந்து விட்டதாக கூறி தகவலை பதிவிட்டனர். தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இடையே உள்ள பிரச்சனையை தீர்க்க அவர்களுடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் இருவரும் விவாகரத்து பெறுவதில் உறுதியாக இருந்தனர். இருவரும் தங்களுடைய திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் வகையில் பரஸ்பரம் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அதில் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற தங்களின் திருமணத்தை செல்லாது என அறிவிக்க வேண்டுமென கோரியிருந்தனர். சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்த இந்த வழக்கின் விசாரணைக்கு தனுஷ், ஐஸ்வர்யா இருவரும் 3 முறையும் ஆஜராகவில்லை. அடுத்த விசாரணைக்கு இருவரும் ஆஜராக வேண்டுமென நீதிபதி தெரிவித்திருந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி தனுஷ், ஐஸ்வர்யா இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். பூட்டிய அறைக்குள் இருவரிடமும் நீதிபதி சுவாதேவி விசாரணை நடத்தினார். இருவரும் வழக்கு தொடர்பாக பேசி முடிவெடுக்க இறுதியாக ஒரு வாய்ப்பு வழங்கினார். சிறிது நேர பேச்சுவார்த்தைக்கு பின்னர் எங்கள் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை, பரஸ்பர விவாகரத்து பெறுவதில் உறுதியாக இருக்கிறோம் என இருவரும் உறுதியாக தெரிவித்தனர். இது தொடர்பாக இரு தரப்பிடமும் கையெழுத்து பெற்றபின் தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதி தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி சுபா ஒருமித்த கருத்து அடிப்படையில் இருவருக்கும் விவாகரத்து வழங்கி தீர்ப்பளித்தார்.